शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः। ओम भवाय गुणशम्भवाय शिवताण्डवाय नमः। ओम सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இது பாடிட்டு நம்ம போவோம். சில விஷயங்கள் புதுசா சேருது. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மாமிருதம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்பே சிவம் சுகமே சூழ்க. ஒருவரில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவள்ளுவருடைய ஒரு நிறைய குரல்ல என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, நிறைய இந்த மாதிரி டெக்னிக் தான் ஆக்சுவலா சொல்லி கொடுத்திருக்காரு. அதை நம்ம பிரிச்சு பாக்குறப்ப நமக்கு ரொம்பவே நிறைய ஈஸியா புரிப்படும். நிலையாமை அப்படின்ற ஒரு இதுல இருந்து இதை எடுத்திருக்கேன். உறங்குவது போலும் சாக்காடு, உறகை இழிப்பது போலும் பிறப்பு. அன்னைக்கு கூட ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப யதார்த்தமா இந்த வார்த்தை எனக்கு வந்து விழுந்துச்சு. தூங்குறது அப்படின்றது ஒரு மரணம் மாதிரி, ஒரு ஷார்ட் ஒரு மரணம் மாதிரி. ஓகேயா? அதே மாதிரி விழிக்கிறது அப்படின்றது ஒரு பிறப்பு மாதிரி அப்படின்ட்டு ஒருத்தவங்கிட்ட அன்னைக்கு பேசுறப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த குரலையே நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுக்கப்புறமே என் காதுல இந்த குரல் அடிக்கடி வந்து விழுந்துச்சு. இததானே நம்ம உள்ள இருக்கணும். அது இதெல்லாமே போய் நம்மளுடைய கருமையத்துல இருந்து இருக்கும். அது தகுந்த சமயத்துல வெளிவருது. ஆக்சுவலா உள்ள போய் அது ஏற்கனவே இதெல்லாம் போய் பதிஞ்சிருக்கு. அதுதான் எனக்குள்ள இருந்து வெளியே வந்தது. சோ உறங்குவது போலும் சாக்காடு. தூங்குறது நம்ம ஒரு மரணம் மாதிரிதான். தூக்கத்துல நமக்கு நான் யாருன்னு தெரியாது. ஒரு பிணத்துக்கிட்ட போய் நீ யாரு, நீ எந்த ஊர்ல இருக்க, உன் பேர் என்ன, உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னா அது ஏதாவது பேசுமா? பேசாது. நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கோம். அப்ப வந்து ஒருத்தவங்க ரொம்ப சவுண்டா கேட்டாங்கன்னா உன் பேர் என்ன அப்படின்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் முழிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் நம்ம ரீகலெக்ட் பண்ணி சொல்லுவோம். ஆனா இதே மெதுவா கேக்குறாங்க, உன் பேர் என்ன, நீ எங்க இருக்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கேட்காது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிணம் மாதிரி ஒரு நிலையில அவங்களுடைய நிலை இருக்கு. சோ அவங்களால எதுவுமே தெரியாது. எப்படி ஒரு பிணத்துக்கு வந்து எதுவுமே தெரியாதோ அதே மாதிரி தூங்குறப்ப அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, அது வந்து ஒரு சாக்காடு, அது ஒரு மரணம். தூக்கம்ன்றது அப்படி ஒரு மரணம். அதுக்கப்புறம் தூங்கி விழிக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, மரணிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலா பொதுவா நம்ம பாக்குறோம் இல்லையா, எல்லாத்துலயும் ஒரு மரணம் ஆகுது. அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு பிறப்பு. அதுதான் ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்புறம் பிறப்புக்கு அப்புறம் ஒரு மரணம். இதேதான். இததான் சிம்பாலிக்கா அந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, ஒரு டைரக்ஷன் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில இறைவன் கொடுத்திருக்காரு. இந்த தூங்குறப்ப எதுவுமே வந்து உணர முடியாது, எதுவும் தெரியாது. நான் யார் அது வரைக்கும் பெருசா பேசுவோம், நான் யார் தெரியுமா, நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா அப்படின்னு பேசலாம். ஆனா ஆழ்ந்த தூக்கத்தில் தான் யாருன்றது தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மரணம் மாதிரி. இந்த பிரசவத்துக்கும் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. பிறப்பு பிளஸ் சவம் தான் பிரசவம் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு தாய் அந்த பிரசவத்துல என்ன பண்றாளாம், செத்து பொழைக்கிறானாம். சோ அந்த செத்து அதுக்கப்புறம் பிறப்பெடுக்கிறா, அவ திரும்பியும் இன்னொரு பிறப்பெடுக்கிறா.
அதுதான் பிரசவம் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் அதுக்கு பெண்களுக்கு இந்த ஒரு இது அப்ப கிடைக்குது. ஆனா மனித பிறவிகள் எல்லாத்துக்குமே தினம் தினம் நம்ம தூங்கி முழிக்கிறோம் அப்படின்னா, இன்னொன்னும் இத வேற எடுத்துக்கலாம். இது எப்ப வேணா யாருக்கு வேணா நடக்கலாம். இது கொஞ்சம் லாங் டைம். இது ஒரு 6 மணி நேரம், ஒரு 8 மணி நேரத்துல இந்த மரணம் முடிஞ்சிருது. அடுத்த பிறப்புக்கு போயிரணும். ஆனா, முழுதான ஒரு மரணம் அப்படின்றப்ப, அந்த டைம் அத தூக்கம்னு கூட நம்ம இப்ப மாத்தி வச்சுக்கலாமே. அந்த தூக்கம் என்ன ஆகுது, கொஞ்சம் லாங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிறப்பு வருது. அதுக்கப்புறம் நம்ம முழிக்கிறோம். ஆ இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் எல்லாத்துக்கும். சோ, இதுதான். அதுக்கப்புறம் ஆ ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த பிரபஞ்சத்துல இந்த எல்லாரும், எல்லா உயிர்களும் 2 டைப்பா வாழுது. ஒண்ணு பேச்சை வச்சு வாழ்றது. அடுத்த டைப் மூச்ச வச்சு வாழ்றது. ஓகேயா? அது யார்றா பேச்ச மட்டும் வச்சு வாழ முடியுமா அப்படின்னா, சில உயிரினங்கள் இருக்கு இல்லையா? இப்ப வௌவால், அதுக்கப்புறம் தவக்கலை, இது எல்லாமே பேச்சுன்னா அவங்க ஏதோ பேசிக்கிறாங்கன்னையா, அது பேச்சா கூட இருக்கலாம். நமக்கு அது புரியாம இருக்கலாம். அது ஏதோ ஒரு சவுண்ட் குடுக்குது இல்லையா? ஒரு சப்திக்குது. அது அந்த சப்தம் ஒரு ஏதோ ஒரு மெசேஜ அதோடைய அ அதோடைய அந்த அதோட அ அந்த தன்மையில இருக்கக்கூடிய இன்னொரு தவக்கலைக்கோ, இன்னொரு வௌவாலுக்கோ அது ஒரு மெசேஜ் பண்ணுது. நாம இப்படி வார்த்தைகளால மெசேஜ் பண்ற மாரி, அது ஏதோ ஒரு சப்தத்துல வச்சா, அது இப்படி மெசேஜ் பண்ணுது. இதுக்கு இது அர்த்தம்னு அந்த அடுத்தது தெரிஞ்சுக்கும். சோ, அப்ப அது சப்தத்து மூலமாக தான் அதோடைய வாழ்க்கையை அது நடத்துது. ஓகேயா? அதே மாரி மனிதர்கள இப்ப நம்ம எடுத்துக்கிறோமே, அதுக்கான மூச்சும் இருக்கு. அப்ப அதுக்கு பேச்சு சப்திக்கிறது மட்டும் தான் அதோடைய வேலையான்னா, மூச்சும் இருக்கு. அதோடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த பேச்சு என்கிற சப்தம் ரொம்பவே முக்கியமானது. அந்த சப்தத்தின் மூலமா தான் அது கனெக்ட் பண்ணுது. அடுத்தவங்களுக்கு அது என்ன சொல்ல நினைக்குதோ அந்த மெசேஜ கன்வே பண்ணுது. ஓகேயா? அப்ப ஆ இந்த மனிதர்கள் அப்ப பேச்ச வச்சு ஆ அவங்களுடைய வாழ்க்கை இருக்கா? இல்ல மூச்ச வச்சு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கா? அப்படின்னா, பேச்ச வச்சும் இருக்கு, மூச்ச வச்சும் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. பேச்ச வச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாமே பேசி, 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 பேசி தான் அவங்களுக்கு சம்பளமே அத வச்சு தான். ஸோ, ஆ இதே மாரி தான் மூச்ச வச்சும் 2 டைப்பா மனிதர்கள்ல பிரிச்சுக்கலாம். பேச்ச வச்சு வாழ்றவங்க ஒரு டைப் ஆஃப் மனிதர்கள். மூச்ச வச்சு வாழ்ற ஒரு டைப் ஆஃப் மனிதர்கள். பேச்ச அடிப்படையா வச்சு சில பேர் வாழ்றாங்க அப்படின்னா, அது அந்த பேச்சை ஜாஸ்தி பேசுறதோ, அந்த பேச்சு மூலமாக அவங்களுடைய நடவடிக்கை அத்தனையும் இயங்குது அப்படின்னா, அவங்க எல்லாருமே உலக வாழ்க்கையில நெறைய இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு ஒரே ஒரு கேட்டகரி கொண்டு சொன்னேன்னா நல்லா தெரியும். இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே, அதாவது அரசியல்வாதிகள் அத்தன பேருமே பேசி, 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 பேசி தான் மக்கள அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா, அத வச்சுதான் அவங்க நெறைய காரியத்த சாதிக்க முடியும். சோ, அவங்க அவங்களுக்கு மூச்சா இருக்கிறதே அந்த பேச்சு தான். அதனால அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப அடுத்தவங்களுக்கு உதவி பண்றவங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அவங்களுடைய சுய லாபத்துக்காக நெறைய பேசுறாங்க. சோ, அவங்க எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையில தான் ரொம்ப ஈடுபாடு. உலக வாழ்க்கை தான் அவங்களுடைய அ டெஸ்டினேஷன். அதனால அதுல தான் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க ஜாஸ்தி பேசுறாங்க. சரி. அப்ப உள் வாழ்க்கை, வெளி வாழ்க்கைன்னு சொல்லியாச்சு. பேச்சு மூலமாக இயங்கக்கூடிய மனிதர்கள். அப்ப மூச்சுக்கு மூலமாக இயங்கக்கூடிய மனிதர்கள் உள்வாழ்க்கை வாழ்பவர்கள். உள்வாழ்க்கை அப்படின்னா, இங்க நான் குறிப்பிடக்கூடியது ஆன்மீக வாழ்க்கை. அதுவும் ஆன்மீக வாழ்க்கைன்னா சாதாரணமா
இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு நம்ம அத எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம தினம் என்ன பண்றோமோ அது செய்யறது கிடையாது. ஆன்மீக வாழ்க்கைன்றது கண்டிப்பா அது கிடையாது. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப துன்பத்தின் கையிலேயே போய் சிக்கிக்கிறோம். நாம எதை கேட்கிறோமோ, எதுக்காக போய் ஒரு சத்சங்கம் கேட்கிறோமோ, எதுக்காக ஒரு இயக்கத்துல இருக்கிறோமோ, அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய சட்டுன்னு மாற முடியாது யாராலையும் கண்டிப்பா. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள டியூன் பண்ணி நம்மள அந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகணும். அதோட பர்பஸே இதுல எல்லாம் இணையறதுக்கான பர்பஸே அதுதான். சோ அதுல நாம கவனமா இருக்கணும். அது ஸ்லோ ப்ராசஸ். நாம அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் அது உள்ள மாற்றம் நடக்கும். சரி, அப்ப இந்த உள் வாழ்க்கையில பேசுனா கெட் அவுட்ன்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கெட் அவுட்ன்றுவாங்க. சோ உள் வாழ்க்கைக்கு பேச்சு அவசியம் இல்லை. அங்க உள் வாழ்க்கைக்கு என்ன வேணும்? அமைதிதான் வேணும். சோ வெளி வாழ்க்கையில பேசாம இருந்தா காரியம் சாதிக்க முடியாது. உள் வாழ்க்கையில பேசுனா காரியம் சாதிக்க முடியாது. சோ அங்க ஒன்லி அந்த அந்த அங்க என்ன பாஷை? வெறும் மூச்சால மூச்சால பேசுறது மட்டும்தான் அங்க பாஷையா இருக்கு, அந்த உள் வாழ்க்கை. ஓகேயா? சோ இந்த வெளி உலகத்துக்கு மூச்சா இருக்கிறது பேச்சுதான். உள் வாழ்க்கைக்கு பேச்சா இருக்கிறது மூச்சுதான். ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மனதோட இயக்கத்துக்கும் மெயின் முதுகெலும்பு அப்படின்னா மூச்சுதான். எங்க எல்லாம் என்ன மூச்சு இருக்கோ அங்க எல்லாம் விஷயம் இருக்கு. சோ அப்ப இதுக்கு இருக்கா? செடிக்கு இருக்கா? இருக்கு. புழுவுக்கு இருக்கா? இருக்கு. கொசுக்கு இருக்கா? இருக்கு. எல்லாத்துக்கும் அதனுடைய உருவ அடிப்படையில வச்சு எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா நமக்கு தெரியாது. புழு இவ்வளோண்டு அரிசியில எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு ஒரு புழு இருக்கும். அதுக்கு மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கும். ஆனா அதுக்கு அதால உணர முடியாத ஒரு சைஸ்ல இருக்கலாம். ஓகேயா? ஆனா மனிதனால மட்டும் இந்த மனச வந்து எப்படி உணர முடியுது? ஏன் அப்படின்னா அவனுடைய மனமானது விரிஞ்சு இருக்கு. அவனுடைய சைஸுக்கு மேல, அவனுடைய உருவத்துக்கு மேல அந்த மனுஷன் மனம் அப்படின்றது விரிஞ்சு பறந்து இருக்கு. அதனால அவனால அந்த மனச எப்படி நல்லா உணர முடியுது. இது ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இப்ப நம்ம காய்கறி எல்லாம் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கேரட் சாப்பிடுறோம். கேரட் எல்லாம் பச்சையா எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்க. சோ அத சாப்பிடுறப்ப அதுல சரி அது ஒண்ணு எடுத்துக்குவோம். அதே மாதிரி வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் எல்லாருமே பச்சையா கடிச்சு சாப்பிடுவோம். ஆனா இதுல எல்லாம் உப்பு இருக்கான்னா நீங்க அந்த லேப்ல எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்ப கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா கூட அதுல எவ்வளவு அளவு உப்பு இருக்குன்றத நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். சோ உப்பு இருக்கு. ஆனாலும் நம்மளுடைய வசதிக்காக நம்ம என்ன பண்றோம்? உப்புவை தொட்டு நம்ம சாப்பிடுறோம் வெள்ளரிக்காயெல்லாம். கரெக்டா? ஆனாலும் உப்பு இருக்கு. ஆனாலும் அந்த உப்பு டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக கூடுதலாக கொஞ்சம் உப்பு வச்சு சாப்பிடுறோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த மனச நல்லா உயர்த்தி வச்சுட்டு அதை உணரணும். மனச நார்மலா கம்மி பண்ணிக்காம நம்ம உயர்த்தி வச்சு அதை உணரணும். ஏன் இந்த மாதிரி மட்டும் மனச வந்து மனுஷன் வந்து உயர்த்தி உயர்த்தி வச்சுக்கிறான், பெருசா வச்சுக்கிறான். அத வந்து ரொம்ப அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பெருசாக்கிக்கிட்டே போறான். ஏன் அப்படி? எதனால? ஏன் அப்படின்னா, எப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய மனதோட அளவு, மனதோட இயக்கம் கம்மியா இருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் குறையுதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க இப்ப உங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தூங்குறப்ப ரொம்ப அமைதியா இருந்தா லைட்டா
லைட்டா ஒரு டிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்தா கூட தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கவங்க அப்படின்னா, இல்லையா நான் வந்து தரையில எல்லாம் என்னால படுக்கவே முடியாது, எனக்கு இங்க இடுப்பு வலிக்கும் கால் வலிக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கும், ஏதோ ஒரு இதுல இருக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி சவுண்ட் கேக்குறப்பயோ இல்ல உங்களுக்கு அந்த பெட் கிடைக்காத ஏதோ ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அப்ப கீழே படுக்கிறப்பயோ அந்த மனம் வந்து அத வந்து என்ன பண்ணாது, அது ஒத்துக்கும். நம்மால ஒத்துக்க முடியாது. என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கே போறோம், ஏன் அவங்களுக்கெல்லாம் பெட் வசதி ஏற்பாடு பண்ணி இருக்கு, ஏன் எனக்கு பண்ணல கேட்போமா? சோ இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்காக இந்த மனதை உயர்த்தியே வச்சிருக்கோம். நம்மளுடைய வசதிக்காக அத கொஞ்சம் தூக்கியே வச்சிருக்கோம். சாப்பாட்டுல எப்படி உப்பு உப்பு வந்து கம்மியாச்சுன்னா என்ன பண்ணோம்? குழம்புலயே கொஞ்சம் உப்பு குறைஞ்சிருச்சு சரின்ட்டு உடனே ஒரு வாய் வைக்கிறோம். அதுக்கப்புறம் உப்பை எடுத்துட்டு வர சொல்லி உப்பை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறப்ப நமக்கு கரெக்டா இருக்கு. இல்லையா குழம்புலயே கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் கலந்துட்டு அப்புறம் ஊத்திக்கிறோம். இப்படிதானே? அதே மாதிரிதான் மனதோட அளவு குறையிறப்ப நம்மளுடைய கம்ஃபர்ட் லெவல் குறையும். அதனால நமக்கு அது அது வந்து நமக்கு சரிப்பட்டு வர்றது கிடையாது. சோ இந்த கம்ஃபர்ட் லெவலுக்காக மனதோட அளவை அப்படியே ஒசத்தி வச்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரும். சோ அதனாலதான் எல்லாம் பேசுறோம். மனதை வந்து பிராணாயாமம் மூலம் கட்டுப்படுத்திடலாம், பிரசன்ட்ல வாழ்றதுனால கட்டுப்படுத்திடலாம், மனசை அமைதியா வச்சு கட்டுப்படுத்திடலாம், மனமற்ற நிலைக்கு போலாம், எல்லாம் பேசுறோம். எதை பண்றோம்? மனச கைவிட முடியலையே, எல்லாம் பேசுறோம். நமக்கு அப்ப சொல்யூஷன் தெரியுதுன்னு தானே. இப்ப இத்தனை பேர்கிட்ட கேட்டதுல இத்தனை பதில் வந்திருக்கு. அப்ப எல்லாருக்குமே அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கோ இல்ல அத அதோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கோ சொல்யூஷன் தெரியுது. கரெக்ட் தானே? ஆனா யாராவது அதை ஃபாலோ பண்றோமா? ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தெரியுது, ஆனா எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்? எத்தனை பேர் அதுல சக்சஸ் ஆகியிருக்கும், ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆகியிருக்கும்? அந்த ஒரு கொஸ்டின் இருக்குதானே. சோ மனச ஏன் கைவிட முடியலன்னா அதனாலதான் கைவிட முடியல. திரும்பவும் நம்ம அந்த பழைய பேக் டு ஹோம் மாதிரி திரும்பவும் அதுக்கே போயிடும். அழுவோம், கோவப்படுவோம், ஆத்திரப்படுவோம், மனசுல வஞ்ச எண்ணம் வரும், எல்லாத்துக்கே போயிடுவோம், எல்லாம் நினைப்போம். அட போங்கடா நான் அவனை முடிச்சுட்டு வந்து நான் இதை பண்ணிக்கிறேன் தியானம் பண்ணிக்கிறேன்னு முதல்ல முடிக்க போயிடுவோம். ஏன் அப்ப மனச இது பண்ண முடியலன்னா இதுதான் ரீசன். அத குறைச்சு வைக்கிறதுக்கு நாம நம்மளுடைய கம்ஃபர்ட் லெவல் தேவையா இருக்கிறதுனால அத விட முடியறது கிடையாது. அத வசதியே வச்சிருந்தாதான் நமக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையுமே கிடைக்குது, கிடைக்கிறதுக்கான வழியே அது காட்டுது. சோ அத வந்து நம்ம வசதியே வச்சிருக்கோம். சோ எங்க பிராணன், அதுக்கப்புறம் உயிர், உணர்வு எல்லாம் இருக்கோ அங்க என்ன இருக்கு? மனம் இருக்கு. இது கன்ஃபார்ம் தானே? சோ மனசு அப்படின்றது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா மனது மூச்சை சார்ந்து இருக்கு. இத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மனசு அப்படின்றது மூச்சை தான் சார்ந்து இருக்கு. ஓகேயா? அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். அப்ப கோவப்படுறப்ப மூச்சு எல்லாருக்குமே தெரியும். நீங்க சும்மா டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். கோவப்படுறப்ப உங்களுடைய மூச்சு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேயா? ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மூச்சுடைய வேகம். மூச்சானது ஒரு நிமிஷத்துக்கு 16 மூச்சு. ஓகேயா? எல்லாரும் இது பண்ணிக்கோங்க. அதை நீங்க டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். நைட்ல எல்லாம் நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா ஒரு டைமர் வச்சு கூட இவங்க சொல்றது கரெக்ட் தானா அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு போகுது அப்படின்னு. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா நீங்க எல்லாம் இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது கூடயே நீங்க எல்லாம் டிராவல் ஆகி வர்றப்ப கண்டிப்பா எல்லாரும் யார் யாரு
இன்னும் ஒரு மேல்நிலைக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு இதுல இருக்கீங்க, கண்டிப்பா டெவலப் ஆக முடியும். சரி, நாம அப்ப மனசு மூச்சை சார்ந்து இருக்கு. சரி, ஒத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட், மனம் நாம உணர்ற லெவல்லயே தான் வச்சிருக்கோம். சரி, ஆனா சித்தர்கள் எல்லாருமே, இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள், சித்தர்கள், இவங்க எல்லாம் என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? மூச்சை நிறுத்தினா மனசு அழிஞ்சிரும். ஓகேயா? மூச்சை நிறுத்தினா மனசு அழிஞ்சிரும். அப்ப இப்ப நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? பிராணன் இருக்கிற இடத்துல, உயிர் இருக்கிற இடத்துல, உணர்வு இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் மனசு இருக்கு. அப்ப இது எல்லாமே இல்லாத ஒரு மனசு அப்படின்றது அங்க யாருக்கு இல்லாம இருக்கும்? ஒரு சவத்துக்கு இல்லாம இருக்கும். அங்க சவத்துக்கு வந்து மனசு இருக்காது இல்லையா? அப்ப மனசு இல்ல அப்படின்னா அங்க மூச்சு இல்ல. இது வந்து கன்ஃபார்ம் தானே? சோ மூச்சு இல்லாம இருக்கும் பட்சத்தில் அங்க மனசு இல்ல. சரி, அப்ப இதுக்கு அர்த்தம் மூச்சே இல்லாம இருக்கணுமா? மூச்சு இல்லாம எப்படியா உயிர் வாழ்றது? நீங்க மட்டும் சொல்லிட்டு போயிருவீங்க, எப்படி உயிர் வாழ்றது? அது அப்படி கிடையாது. மனசு இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 16 மூச்சு அப்படின்றப்ப அது நம்ம நிறைய வித பிராக்டிஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மூலமாக நம்மளுடைய மூச்சை அப்படியே குறைச்சு குறைச்சு வர்றப்ப, ஓரளவுக்கு குறைச்சு வர்றப்ப நமக்கு அந்த மனச உணரக்கூடிய, அந்த மூச்சு கம்மியாகிறப்ப அந்த மனச உணரக்கூடிய லெவல்ல அந்த மனசு இருக்காது. சோ மனசே இருக்காதானா, மனசும் இருக்கும், மூச்சும் இருக்கும். இந்த மூச்சை நம்ம அப்படியே லெஸ் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ வால்யூமை வந்து லெஸ் பண்ற மாதிரி லெஸ் பண்ணிக்கிட்டே வரும். அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அதுவும் லெஸ் ஆகிக்கிட்டே வருது. புரியுதா? சோ அப்ப மூச்சே இல்லைன்னா மூச்சும் இருக்கு, மனசும் இருக்கு. அங்க மூச்சு கம்மியா வர்றதுனால மனதை உணரக்கூடிய லெவல்ல மனசு மனசும் அங்க கம்மி ஆயிருச்சு. சோ அதை உணரக்கூடிய லெவல்ல இல்ல. அதுக்குதான் நான் சொன்னேன் எக்ஸாம்பிள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஒரு கேரட்டோ இல்ல வெள்ளரிக்காவோ, அதுல உப்பு இருக்கு, ஆனா நம்மளால அது உணர முடியல. ஓகேயா? அந்த லெவலுக்கு இந்த மனசு போயிரும். இருக்கு, ஆனா உணர முடியாது. உணர முடியாதனால அது டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. புரியுதா? அந்த மூச்சு கம்மியாகிறதுனால மனசும் கம்மியாகுது. அது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிறதுனால நாம உணரக்கூடிய லெவல், அதை ஹையா வச்சுக்கிறப்பதானே நமக்கு அது டிஸ்டர்ப் பண்ணுது ஆக்சுவலா. சோ அத நம்ம ஆக்டிவேட் எப்படி பண்ணி விடுறோம் மனச? இன்னும் கொஞ்சம் கூட உப்பு வச்சு சாப்பிட்டு ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். அதே மாதிரி நம்ம அதை ஒசத்தி ஒசத்தி வச்சு நம்ம நம்மளுடைய வசதிக்காக அதை ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். சோ இந்த ஒரு நிமிஷத்துக்கு 16 மூச்சு அப்படின்னு பார்த்தோம். ஓகேயா? அந்த இந்த மூச்சை அளக்கிறதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அது பேர் எனக்கு திடீர்னு ஞாபகம் வரல. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இப்போ உங்களை போய் செக் பண்ணா அது சர்டிபிகேட் கொடுத்துரும். ஒரு நிமிஷத்துக்கு இவங்க இத்தனை மூச்சு விடுறாங்க, ஓகே, அப்ப இவங்க மனுஷன் கேட்டகரி தான் அப்படின்ட்டு அது சர்டிபிகேட் பண்ணும். ஓகேயா? அதுக்கு அதோடைய தன்மை எப்படி அப்படின்னா, ஒரு 16 மூச்சுன்னு சொல்றோம் ஒரு மனுஷனுக்கு, 10க்கு மேல இருந்தாதான் அது வந்து அது டிசைன் பண்ண விதம் அந்த மாதிரி. 10க்கு மேல இருந்தாலும் அதால கண்டுபிடிக்க முடியும். அது அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு. சரி, இப்போ ஒரு யோகி, அவர் வந்து ரொம்ப அருமையா வந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. உட்கார்ந்தாருன்னா எந்திரிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது. எப்ப பகல் வருது, எப்ப இரவு வருது, சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருவாரு. இப்ப அவரை கொண்டு போய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணா அவருக்கு ஒரு 4 மூச்சு இல்ல 6 மூச்சு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏன்னா அவருக்கு மூச்சு இருக்கு, மூச்சு இருக்கிறதுனால தான் உயிரோட இருக்காரு. ஆனா மூச்சு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சர்டிஃபை பண்ணும் அவரை? அவர் உயிரோட இல்ல. ஆனா அவர் உயிரோட இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி உயிரோட தான் இருக்காரு. சோ இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன்.
இது வந்து இப்படிதான். சோ அந்த உயிரும் அவருக்கு இருக்கு, அந்த மனசும் இருக்கு, மூச்சும் இருக்கு. மனசோட வேகம் அந்த மூச்சை கம்மி பண்றப்ப குறையுது. மனச நம்ம நாம உணர முடியாத லெவலுக்கு கொண்டு போறதுதான் மனமற்ற நிலை. மனச அப்படியே கழுவி தூக்கி நல்லா ஒரு ரேப்பர் சுத்தி கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுருவோன்றதெல்லாம் கிடையாது. மனசும் இருக்கும், மூச்சும் இருக்கும். யாருக்குனாலும் மனசும் இருக்கும், மூச்சும் இருக்கும். அது என்ன கம்மியா இருக்கு, நம்மளால உணர முடியாத லெவலுக்கு அது கம்மியா இருக்கு. அதுக்கு பேருதான் மனமற்ற நிலை, மனத்தை அழித்த நிலை. இது எல்லாமே இன்னும் அதுக்கு என்னென்ன நிறைய இதெல்லாம் இருக்கு இல்லையா பேரு, அது எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். சரி. இப்ப ஒருத்தவங்க காஃபி குடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு கரெக்டான ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டு காஃபி குடிக்கிறாங்க. சரி. ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்ல வந்து கொஞ்சம் சுகர் கம்மியா போட்டு தான் அவங்க குடிப்பாங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி குடுத்துடுறாங்க. அப்ப இந்த பெர்சனுக்கு பாதி சர்க்கரை போட்டுதான் அவங்க குடுத்துருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, சர்க்கரையே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு இது மூலமா நல்லா புரிஞ்சுக்கலாம். சர்க்கரை இருக்கு, ஆனா அவங்களால உணர முடியல. இதுதான் அந்த மனதோட நிலையும். சர்க்கரை இருக்கதான் செய்யுது, ஆனா இத நிறையவே போட்டு குடிச்சதுனால அவங்களால உணர முடியல. இதே மாதிரிதான் மனசும் இருக்கு. அந்த மூச்சை கம்மி பண்றப்ப மனதோட வேகம், மனதோட அளவு, அந்த பிரம்மாண்டமா உயர்த்தி வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே கம்மியாயிரும். ஓகேயா? சோ அது வந்து சோ மூச்சோட வேகம் கம்மியாகிறப்ப மனசோட வேகம் கம்மியாயிருது. மனதை உணர முடியறது இல்ல. அதனால அவங்க நல்ல ஜாலியா எவ்வளவு நேரம் வேணாலும் தியானத்துல உட்கார்றாங்க. சாப்பாடு வேணாம், தூக்கம் வேணாம், எல்லாமே அங்கேயே முடிச்சுக்கிறாங்க. நாம அந்த மனதோட அளவை ஜாஸ்தி பண்ணி வச்சிருக்கிறதுனால, ஐயோ எனக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, நான் போய் காஃபி போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு நம்ம இந்த வெளி உலக வாழ்க்கைக்கு வந்துடுறோம். சோ மூச்சோட அளவை குறைக்கிறப்ப எப்படி வந்து பாதி சர்க்கரை போட்ட காஃபி எப்படி சர்க்கரையே இல்லாத மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி மனசும் மனசும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம இருக்கோம். சரி, இதுக்கு பேர் தான் மனதை கடந்த நிலை. சரி. இப்ப இப்ப ஒரு சம்சாரத்துல இருக்காங்க. ஓகே. அப்ப அவங்க வந்து சில பேர் நீங்க நிறைய பேரை பார்த்திருக்கலாம். அவங்க இந்த மாதிரி தியானத்திலயும் நல்லா இருப்பாங்க, ஆன்மீகத்திலயும் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான கடமைகளையும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்படி இப்படி முடியுது? சரி, இது கூட நீங்க விட்டுருங்க. இதையும் நீங்க வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இல்ல இந்த மடம், இந்த இந்த யோகிகள் இருக்கக்கூடிய சில இடங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அங்கேயே தங்கி இது பண்ணுவாங்க. சன்னியாசிகள் இவங்க எல்லாருமே தங்கி கூட அங்கேயும் ஒரு குடும்பமாக இல்லாம இருக்கலாம். அங்கேயும் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த சன்னியாசி இதுல அங்கேயும் கரண்ட் பில்லு கட்டணும். அங்கேயும் அந்த அந்த பெரிய மடம் மாதிரி இருக்க இடத்த சுத்தம் பண்ணணும். அங்கேயும் சமையல் பண்ணணும். அங்கேயும் டாய்லெட் கிளீன் பண்ணணும். அங்கேயும் ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள் அங்கேயும் இருக்கதானே செய்யும். அப்ப இவங்க எந்நேரமும் இந்த தியானத்திலேயே அப்படியே ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் யாரு கவனிப்பாங்க? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யோகிகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது பெரிய ஒரு டெக்னிக். எல்லாரும் நல்லா 2 காதையும் கொடைஞ்சு எடுத்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க தியானத்துல இந்த மாதிரி இதுல எல்லாம் உட்கார்றப்ப மனதோட அளவை குறைக்கிறதுக்கு இப்பதான் நம்ம பார்த்தோம் என்ன பண்ணுவாங்க,
மூச்சோட அளவை குறைச்சிடுவாங்க. அப்புறம் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு வந்து அவங்களுடைய தினசரி கடமைகளை செய்யறப்ப மூச்சோட அளவை நார்மல் பண்ணி அவங்களுடைய மனதோட வேகத்தை ஜாஸ்தி பண்ணி, ஏன்னா அந்த அந்த மனது இருக்கிறது பெரிய துன்பமா அப்படின்னா இந்த மனது ஒரு நார்மல் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியக்கூடிய லெவல்ல வச்சுக்கணும். அங்க கான்செப்ட் அதுதான். மனது ஒரு நார்மலா இருக்கிறப்பதான் உங்களால நிறைய வேலைகளை பரபரப்பாக செய்ய முடியும், சுறுசுறுப்பா செய்ய முடியும், அடுத்து அடுத்து அடுத்துன்னு செய்ய முடியும். மனது ஒடுங்கி அப்படியே இருந்துச்சுன்னா எந்திரிக்க கூட நமக்கு தோணாது. அதுவே வந்து ஆனந்தமா இருக்கும். சோ அப்ப இந்த எப்படி வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து பயங்கர வெயில், வெளியில வெயில் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு, பயங்கர உடம்பு ஹீட்டா இருக்கு, அனலாம் அடிக்குது. உடனே என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு வந்தோடனே ஃபேனோடைய வேகத்தை நார்மலா இருக்கிறத வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிறது. இல்ல ஏசியா இருந்துச்சுன்னா ஏசியோட அந்த கூலிங் டெம்பரேச்சரை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இவங்க மனசோட வேகத்தை இந்த சாதாரண லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்யறப்ப கூட்டிக்குவாங்க. அவங்க இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ள, இந்த தியானத்துக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்ல போறப்ப மனதின் வேகத்தை குறைத்து கொள்வார்கள். சோ இதுதான். அப்ப மனசை ஆக்டிவேட் பண்ணிட்டா அது சுறுசுறுப்பா இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, அது அது இருக்கு, இது இருக்குன்ட்டு அது அடுத்து அடுத்து அவங்கள வந்து புஷ் பண்ணும். ஆனா மனதை குறைச்சிட்டோம் அப்படின்னா அது புஷ்ஷே பண்ணாது. ஏன்னா அது இருக்கிறதே தான் தெரியலையே, அதை தூக்கி கொண்டு போய் மூளையில நல்லா சுருட்டி எங்கேயாவது ஒளிச்சு வச்ச மாதிரி நம்ம ஒளிச்சு வச்சுட்டோம். அப்ப எப்படி அது வந்து உங்களுக்கு அந்த டைம் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு அது சொல்லும்? சொல்லாது தானே. சோ இதுதான் வந்து டெக்னிக். சரி, மனசு ஏன் ரொம்ப நமக்கு தொந்தரவாவே இருக்கு? யாராவது எனக்கு மனசு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, நான் சொன்னது அப்படியே கேட்கும், நில்லுனா நிக்கும், உட்காருனா உட்காரும் அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அது எந்த நேரத்துல வேலை செய்யக்கூடாதோ அந்த நேரத்துல எல்லாம் அது கரெக்டா வேலை செய்யும். எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம தூங்கணும், நல்லா பயங்கர தூக்கம் வருது, தூங்கணும் நம்ம நினைச்சு படுத்துறோம். அப்ப காது கிட்ட ஒரு எஃப்எம்மோ இல்ல ஒரு ரேடியோவோ ஏதோ ஒரு மியூசிக் சிஸ்டம் அலறுது, எப்படி தூங்க முடியும்? அந்த மாதிரிதான் அந்த மனதோட இரைச்சல் ஜாஸ்தியா இருக்கிறப்ப உங்களால தூங்கவே முடியாது. மனதோட இரைச்சல் ஜாஸ்தியா இருக்கிறப்ப கண்டிப்பா தூங்க முடியாது. எப்படி வந்து ஒரு ஹார்ட் பேஷண்டோ இல்ல பிபி ஹை பிபி இருக்கிறவங்களால ஏன் தூங்க முடியாது அப்படின்னா, தூங்குறப்ப எல்லாருக்குமே ரத்த ஓட்டம், அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் ரொம்ப அந்த வேகம் கம்மியாயிரும். ஹார்ட் பீட், அந்த இதய துடிப்பு கம்மியாயிரும். இந்த மாதிரி அத்தனையுமே என்ன ஆகும்? நமக்கு கம்மியானாதான் தூக்கம் வரும். ஓகேயா? ஆனா ஏன் இவங்களால எல்லாம் தூங்க முடியல அப்படின்னா, மூச்சு கம்மி ஆயிரும் முதல்ல. மூச்சு நம்ம நார்மலா முழிச்சிட்டு இருக்கிறப்ப 16 மூச்சுன்னு சொன்னோம். நீங்க தூங்குறப்ப யாரையாவது நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு வருதுன்னு செக் பண்ணீங்கன்னா தெரியும். மூச்சு குறைஞ்சிரும், மெயினா ஹார்ட் பீட் குறைஞ்சிரும், ரத்தத்தோட வேகம் குறைஞ்சிரும். இப்படி எல்லாம் குறைஞ்சாலும் உங்களால தூங்க முடியும். இது எல்லாமே ஜாஸ்தியா இருந்தா தூங்க முடியாது. அதனாலதான் இந்த பிபி பேஷண்ட், ஹை பிபில இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட் எல்லாம் தூங்க முடியாது. சோ நாம அமைதியா இருக்கணும்னா கண்டிப்பா மூச்சை குறைக்கணும். மூச்சு மனசோட இரைச்சல் வந்து ஜாஸ்தியா இருக்கிறப்ப என்ன ஆயிரும்னா மனசு பதட்டம் ஆயிரும். என்னமோ என்னமோ அப்படின்ற மாதிரி ஆயிரும். எதையாவது திங்க் பண்றப்ப அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, அந்த மாதிரி. சோ அந்த மனசோட இரைச்சல் ஜாஸ்தியா இருக்கிறப்ப மூச்சோட வேகம் ஜாஸ்தி ஆயிரும். இதுவும் ரிவர்ஸ்லயும் சில சமயம் நடக்கிறது உண்டு. பதட்டமா இருக்கும் பட்சத்துல மூச்சோட வேகமும் ஜாஸ்தி ஆகலாம். இப்படியும் 2 பக்கமே நடக்கலாம். சோ வேகமா பரபரப்பா வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த மனதோட வேகத்தை ஜாஸ்தி பண்ணிக்கணும். கம்மியா இது பண்ணணும்னா அதுதான் உடலோட லயம். இப்ப ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, ஒருத்தர் வந்து வெயில்ல அலைஞ்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்து ஃபேனை ஹைல வச்சுக்கிறாரு, ஏசிய ஹைல வச்சுக்கிறாரு அப்படின்றப்ப ஏசிய லோ பண்ணிக்கிறாரு. அப்பதானே கூலிங் ஜாஸ்தி இருக்கும். அது வந்து உடலோட லயம்.
மனதோட லயம் நாம செய்யற செயலுக்கு ஏத்த மாதிரி மனசோட வேகத்தை கட்டுப்படுத்துவது. நமக்கு வேணும்னா கூட்டிக்கிறது, வேணான்னா குறைச்சிக்கிறது. அதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் எது? அதுதான் மூச்சு. சோ இந்த பிராணயாமம், நாடி சுத்தி, இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஓரளவுக்கு மூச்சோடைய இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான். இப்ப இதுல எல்லாத்தையுமே இது இது எல்லாருமே ஒரு ப்ராப்பரான குருக்கிட்ட இருந்தா இதெல்லாம் கத்துக்கணும். நான் சொல்ற விஷயத்த வச்சு அவங்களா யாரும் டெஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப இடது பக்கம் மூச்சு இழுத்து வலது பக்கம் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இடது பக்கம் மூச்சு எடுக்கிறப்ப அது எங்க போய் டச் பண்ணும் அப்படின்னா வலது மூளையை டச் பண்ணும். அப்ப அங்க வலது மூளை ஆக்டிவேட் ஆகுது. அந்த வலது பக்கம் மூச்சு எடுத்து விடுறாங்க அப்படின்னா அது இடது மூளையை ஆக்டிவேட் பண்ணும். சோ அதுக்குதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இத ரெகுலரா கேட்கிறவங்களுக்கு தெரியும். யாரும் தியானம்ன்ற பேர்ல நேரடியா போய் உட்காராதீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லுவேன். அதேதான். அதனாலதான் மெடிடேஷனுக்கு முன்னாடி நிறைய இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் உட்கார்றப்ப நம்மளால மனசு அழகா ஒடுங்கும். சோ இப்ப ரைட் பிரெயின் இடது பக்கமா எடுக்கிற மூச்சு போய் இது ஆகும். அப்ப லெஃப்ட் பிரெயின் வலது பக்கமா எடுக்கிற மூச்சு. இந்த ரைட் பிரெயின் எதுக்கு அப்படின்னா லாஜிக்கா யோசிக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல கால்குலேஷன். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், இவங்ககிட்ட இப்படி பேசினா நமக்கு இப்படி கிடைக்கும். கொஞ்சம் அவங்க எல்லாம் எப்படி அப்படின்னா அந்த ரைட் பிரெயின் உடைய வேலை என்ன அப்படின்னா தர்க்க ரீதியாவே அவங்களுடைய இது இருக்கும் அந்த ரைட் பிரெயினோட வேலை. லெஃப்ட் பிரெயினோட வேலை என்னன்னா ரொம்ப மென்மையானது கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காதல், அன்பு, இந்த மாதிரி, அப்புறம் ஆன்மீக உணர்வு, இது எல்லாமே இதனால வர்றது. சோ ரைட் பிரெயின் ரொம்ப ஆக்டிவேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன ஆகும், ஏற்கனவே அவங்க மிஷின் மாதிரி தான் அந்த ரைட் பிரெயின் ஒர்க் ஆகுது. நிறைய ரொம்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காவே மிஷின் மாதிரி மாறிடுவாங்க. ஈவு, இறக்கம், கருணை ஏதோ கிடையாது. ஒன்லி செல்பிஷ்னஸ். எனக்கு இது வேணும்னா இது மட்டும் தான் வேணும், யார் வேணா எப்படி வேணா போங்கப்பா, எனக்கு அது தேவையே இல்லை. ஒரு மெஷின்ல போய் நீங்க ஆதார் கார்டை கொடுத்து செக் பண்ண சொல்றாங்க. அதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இல்ல போட்டோ கிட்ட ஏதோ அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே அந்த மிஷின் என்ன பண்ணும், ஐயா இது நீ இல்ல அப்படின்ட்டு அத அந்த ப்ராசஸே பண்ணாது, அதை ரிஜெக்ட் பண்ணிரும். ஆனா அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பார்த்து என்ன இங்க அழிஞ்சிருக்கு, இல்லங்க இங்க தண்ணி பட்டுருச்சு, இல்ல ஏதோ இங்கு பட்டுருச்சு, ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்னா ஓகே இது இவங்கதான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. சோ இது மாதிரிதான் அந்த ரைட் பிரெயின் மட்டும் ஒர்க் ஆகுறவங்க இந்த மாதிரிதான் மிஷின் மாதிரி டோட்டலா ஈவு இறக்கம் இல்லாம பயங்கர செல்பிஷ்னஸோட இருப்பாங்க. ரொம்ப செல்பிஷ்னஸோட இருப்பாங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க, நல்லா கால்குலேஷன், இது எல்லாமே இருக்கும். ஓகேயா? அதே மாதிரிதான் இந்த பேங்க்ல எல்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு செக் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட, ஒரு சிக்னேச்சர் ஏற்கனவே நீங்க போட்டிருந்தீங்கன்னா கூட அது லைட்டா மாறுச்சுன்னா கூட அது சிஸ்டம் தானே, அது ஏத்துக்கவே ஏத்துக்காது. அது அப்படியே இருந்தா மட்டும்தான் அது ஏத்துக்கும், இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அதே மாதிரிதான் ரைட்ல இருக்கிற ரைட் பிரெயின் ஒர்க் ஆகுறவங்க எல்லாமே அவங்களுடைய இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் கணக்கு பாக்குறது, இந்த நம்ம பண்ற ஹெல்ப்பால லாபம். இது இன்னொன்னு நோ சென்டிமெண்ட். சென்டிமெண்டே இங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வராத. எனக்கு எந்த ஒரு இதுலயும் நஷ்டம் ஆகக்கூடாது. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க தான் ரைட் பிரெயின் ரொம்ப ஆக்டிவேட் ஆகுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஆண் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? அதே மாதிரி லெஃப்ட் பிரெயின் ஜாஸ்தி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா அவங்க கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும், கவிதை, இந்த ரசனை, ரொம்ப ரசனை மிகுந்தவங்களா இருப்பாங்க. இது ஒரு பெண் தன்மை கொண்டது. சோ இந்த உலக வாழ்க்கைக்கு இந்த
பொதுவா அவங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமாளி பட்டம் இருக்கும் அவங்களுக்கு. பொழைக்க தெரியாதவ, இவ்வளவு ஈஸியா ஏமாத்திடலாம். இவங்களெல்லாம் வந்து ரொம்ப பா நீதான்ப்பா அப்படின்னா அவங்க ஏமாந்து இருக்கிறத கையில இருக்கிறத கூட கொடுத்துருவாங்க. யாருடைய கஷ்டத்தை சொன்னா கூட அவங்களுக்கு கண்ணுல இருந்து கர கர கரகரன்னு வரும். சோ இவங்களெல்லாம் குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி வளைச்சிருவாங்க. சரி, இது அப்ப இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப இந்த 2 பிரெயின்ல எதுதான் ஆக்டிவேட் ஆகணும்? 2மே சம அளவுல ஆக்டிவேட் ஆகணும். அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த பிராணாயாமம், இந்த தியானம் எல்லாமே. இந்த தியானம் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய மூளை வளர வளர தானே ஒண்ணு ரைட் பிரெயின் வந்து ஜாஸ்தியா ஒர்க் பண்ற மாதிரி ஆயிருது, இல்ல லெஃப்ட் பிரெயின் ஜாஸ்தியா ஒர்க் பண்ற மாதிரி ஆயிருது. ஆனா இங்க நீங்க இதெல்லாம் பண்றப்ப உங்களுடைய இரு 2 பக்க மூளைகளும் சம அளவுல இயங்கு. அதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அதிரடியா பேசினாதான் அங்க காரியம் நடக்கும்ன்றப்ப அந்த ரைட் பிரெயின் ஒர்க் ஆகி உங்களை கரெக்டா பேச வைக்கும். எங்க பேசக்கூடாதோ, இப்ப ரைட் பிரெயின் ஒர்க் ஆகுறவங்க ரொம்ப பேசுவாங்க, இது மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஓகேயா? சில இடத்துல பேசக்கூடாத இடத்துலயும் அவங்க பேசுவாங்க. இது லெஃப்ட் பிரெயின் ஜாஸ்தி ஒர்க் ஆகுறவங்க பேச வேண்டிய இடத்துல கூட பேசாம இருந்து கோட்டை விடுவாங்க. சோ எங்க பேசணுமோ அங்க கரெக்டா பேசணும், எங்க பேசக்கூடாதோ அங்க பேசக்கூடாது. இதுதான், அதாவது சமாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணிட்டா அது நம்மளுடைய மூளை ஆதியில எப்படி இருந்துச்சோ அந்த தன்மைக்கு போயிடும். எந்த தன்மையில இருந்துச்சு? ஒரு குழந்தையா இருக்கிறப்ப அது ஆஹ் அதோடைய எதுவும் ஜாஸ்தியா இருக்காது. அது ஒரு 1 வயசு 1.5 வயசுக்கு மேலதானே இது ஏன் பொருள், அது வரைக்கும் அதுக்கு தெரியாது. யாருக்கிட்ட வேணா தூக்கி கொடுத்துரும், அதுக்கு எதுவுமே தெரியாது. தான் வீடுன்னு தெரியாது, சாப்பாடுன்னு தெரியாது, மலம்னு தெரியாது. சோ 2ம் சேமா ஒர்க் ஆயிட்டு இருந்தது அந்த ஒரு டைம். அத மாதிரி வந்து மனது மூளையோட இயக்கம் அந்த மாதிரி சமத்துக்கு போய்விடும். இதுக்காக தான் எல்லாருமே இந்த விஷயம் எல்லாமே பண்றது. இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சம அளவுல இயங்கக்கூடிய தன்மை வரும். அது சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இது ஜாஸ்தியா இருக்கும் ஆகணுமா, அது ஜாஸ்தியா ஆகணும். ஒரு இந்த 2மே இது ஜாஸ்தி இல்லாம அதுவும் ஜாஸ்தி இல்லாம 2மே சம அளவுல இயங்குறப்பதான் அவங்க சமநிலையில இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர். ரொம்ப சமநிலையில. அதெல்லாம் யாரால இருக்க முடியும்னா இந்த ஞானியர், இந்த யோகியர், அவங்களால மட்டும்தான் ஒரு விஷயத்த ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கும் அப்படியே பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த 2 பிரெயினும் அந்த ஒரு கணக்கு போடாது, ஒரு இதுவும் பண்ணாது. அது என்ன ஒரு ஒரு நிகழ்வு நடக்குதோ அத அந்த நிகழ்வு அப்படியே எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்க கிட்ட வரும். சோ இந்த இப்ப உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். மனத வந்து அப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி அந்த மூச்சை வச்சுதான் கட்டுப்படுத்த முடியும்னு நம்ம பார்த்தாச்சு. சோ அந்த இப்ப இது இப்ப குதிரைக்கு தான் லகான் போடுவாங்க ஆக்சுவலா. இந்த குதிரைய வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் அந்த லகான்ற ஒரு விஷயமே. அந்த குதிரையோட அந்த லகான்றது அது மேல போடக்கூடியதுன்னு அந்த இடது பக்க இத புடிச்சு இழுத்தா அது என்ன ஆகும்? அது இடது பக்கம் திரும்பும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வலது பக்கம் இத புடிச்சு இழுக்கிறப்ப அது வலது அது அதோடைய மூக்கு ஓட்டையிலயும் தானே அது போட்டிருப்பாங்க. அது வலது பக்கம் திரும்பும். சோ இந்த மாதிரிதான் நாம நம்மளுடைய மூச்சை அழகாக கட்டுப்படுத்தி நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அத ரொம்ப திறம்பட அழகாக, உங்களுக்கு லௌகீக வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னா நீங்க அதுலயே இருக்கலாம். அதுக்கான அதுக்கான ஒரு இத பயன்படுத்தி நீங்க லௌகீக வாழ்க்கையிலேயே இருந்துக்கலாம். இல்ல எனக்கு ஆன்மீக வாழ்க்கை தான் என்னுடைய டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள்ல இறங்குனா அது சித்திக்கும். ஓகேயா? சோ
எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை அடையணும்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு இதை பாடி மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். இது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பாடக்கூடியது. சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.